அதே மாதிரி சப்த கன்னிகள் நாகமாதா விஷ்ணு துர்க்கை நமகரங்கள் அனைத்தும் அங்கே இருக்கிறது. அம்மா பஞ்சலோக சிலை அற்புத காட்சியாக இருக்கிறாங்க. இப்படி அங்கே நிறைய இருக்காங்க. காமதன் கற்பக விஷயமாக இருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்க, உன் கஷ்டத்தை சொல்லி பாருங்க. படையலுக்கு வந்து பாருங்க, உன் கஷ்டத்தை சொல்லி பாருங்க, எல்லாம் நீங்கும். நான் அந்த கோயில் ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறேன். ஆண்டவன் சொன்ன வேலையும் செய்வேன், இந்த கோயிலுக்கு வரவன் சொல்கிற வேலையும் செய்வேன். இந்த கோயிலுக்கு வந்து தொண்டு செய்யறனாங்கள எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு அமாவாசை பௌர்ணமி மற்ற நாள் வந்து இந்த தெய்வத்தில் தொண்டு செய்ய வரனா ஃபோன் பண்ணுங்க. எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நீங்கள் தொண்டு செய்ய வரலாம், நீங்கள் லிங்கத்தை எடுத்து வைக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள், அற்புத காட்சியாக இருக்கும். நீங்கள் அயோத்தி போனாலும் இப்படி ஒரு ராமர் செய்தியை பார்க்கறது கஷ்டம் நான் நினைக்கிறேன். நீங்கள் திருப்பதியை போனாலும் இங்கே இருக்கிற ஸ்ரீ ரங்கன ஸ்ரீரங்கம் போனாலும் அப்படி இல்லை. இங்கே அப்படி இருக்காங்க. இங்கே பெருமா இருக்காங்க, சரஸ்வதி இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் ஒரே கருவறைக்குள்ளே இருக்கிறாங்க. இதே மாதிரி பக்கத்தில் எங்கே ஓட தேவையில்லை. ஒரு செலவுக்குள்ள அத்தனை தெய்வத்தையும் பார்த்துடலாம். நீங்கள் திருப்பதியில் பார்க்கறது, ஸ்ரீரங்கத்தில் பார்க்கறது, அயோத்தியில் பார்க்கறது, எங்கோ கால பைரவனை பார்க்கறது, எங்கோ காசி விஸ்வநாதனை பார்க்கறது, எல்லாம் இங்கே இருக்காங்க. வந்து பாருங்க, ஒரே இடத்துக்கு உலகத்தை நீ சுற்றி வர்றது எல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ இன்னொன்று சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களெல்லாம் ஒரு நல்ல மனசு இருக்கணும். நீங்களாம் உங்களை வேண்டி நான் கேட்குறேன். நான் ஒரு வாட்சுங்க, நான் வந்து அந்தன மந்திரம் கட்டுறதில்லை, யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறதில்லை, வம்பு கொடுக்கறதில்ல. இதுவரை இது மாதிரி செய்யுங்கன்னு யாருக்கு வந்து நான் கொடுத்ததில்லை. ஆனால் இன்னைக்கு என் நிலைமை உங்களை எல்லாத்தையும் கேட்குறேன். என்ன கேட்குறேன்? இந்த லிங்கத்திற்கு 47,000 ஆகுது. இன்னும் நிறைய லிங்கம் வரணும். அதனால் இன்னும் 78 லிங்கம் வரணும். அதுக்காக ஒரு உதவி செய்யுங்க. இது மட்டும் இல்லை, நந்தி வேணும். இந்த கோயிலுக்கு ஒரு 8-10 லட்சம் ரூபாய் பொறுப்பான நந்தி வேணும். இந்த 114 அகல் குளம், இதில் உள்ள சிவபெருமான் வரப்போகிறார். 108 லிங்கத்தோட சிவனும் வரப்போகிறாங்க. அதனால அதுக்குன்னு நந்தி ஒன்று வைக்கிறது பிரபண்டமான ஒரு இடத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க தாய். இந்த எம்பெருமான், இந்த சிவபெருமான் அந்த நந்தி இருக்கிற இடத்துல விநாயகருக்கும் முருகன் இருப்பார், சிவன் லிங்கம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நந்தி. எல்லாத்தையும் ஒரு இடத்துக்குள்ளே இருப்பாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கக்கட்டிய பெருமா சரஸ்வதி ஆண்டாள் தர்மதேவதி அன்னபூரணி ஸ்ரீரங்கன் பள்ளி கொண்ட கருவறைக்குள்ளே இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமர் நிற்கிறார். என் பக்கத்தில் பாருங்க, பாருங்க, லட்சுமணன் சீதை, ராமபெருமா ஆட்சினார், ராமேஸ்வரன் இங்கே ஒரே இடத்துல இருக்குது. இதே மாதிரி அந்த நந்தி, சிவலிங்கம், முருகப்பெருமான், ஸ்ரீ எம்பெருமான், விநாயகர் பெருமான், இவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்க போறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னாவே அனைத்து பூஜை நீங்க பார்த்துடலாம், அனைத்து பூஜை செஞ்சிடலாம். நீங்க எல்லாம் அவசியம் செய்யலாம். நாங்கள் உங்களுக்கு பரமசன் கொடுக்கிறோம். இந்த கோயிலை தொண்டு செய்ய வரலாம், பரமசன் கொடுக்கிறோம். நீங்க சுற்றுலா எங்க போனாலும் இவ்வளவு தெய்வத்தை பார்க்கவே முடியாது, நான் உறுதி கொடுக்குறேன். நீங்க திருப்பதி போங்க, ஸ்ரீரங்கம் போங்க, அயோத்தி போங்க, எங்கோ போங்க, காசி போங்க, இந்தியாவை சுத்துங்க. ஆனா இந்த ஒரு இடத்துல கிடையாது, சிலைகளை அழைத்து உங்களால் பார்த்துட்டு வரவே முடியாது. நீங்க இருக்கிறத போல பார்க்க முடியாது. 1 லட்ச ரூபா செலவு பண்ணாலும் பார்க்க முடியாது. இது உண்மை. நீங்க வந்து பாருங்க. நாங்க இந்த கோயிலை பெருமையை பேசல, இந்த கோயிலுக்காக நான் புகழ பேசுறேன். இந்த கோயில் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, ஒரு சின்ன தவறுதலையாகாம, ஒரு அந்தர மந்திர ஏமாற்றம் எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டு இந்த கோயில் ஒருத்தர் கட்டிட்டு இருக்கிறான். அவன் அந்த கோயில் வாட்சிமேன். உதவியா இருங்க. அந்த கோயிலுக்கு நீங்களாம் சொந்தக்காரா இருங்க. அந்த கோயில் சுவாமிக்கு நீங்களாம் உதவியா இருங்க. இந்த கடவுள் எத்தனை ஆயிரம் கோடி வச்சிருந்தாலும் ஒரு தெய்வத்துக்கு செய்யறது வீண் போகாதுங்க. ஒரு தெய்வத்துக்கு செய்யற தொண்டோ, அந்த தெய்வத்துக்கு செய்யற சிலைகளோ வீண் போகாதுங்க. உங்க பேர் கல்வி வெற்றில போடுவேன், உங்க பேர்லாம் கல்வி வெற்றில எழுதுவேன்.
பாத பரம்பரையா நீங்க அந்த பேருள்ள அந்த கோயிலை வந்து கும்பிடலாம். உங்களுக்கு உரிமை கொடுப்பேன். அது உரிமை உள்ளதுன்னு எழுதுது. இது உண்மை. என் சொல்லி பொய்யில் தவறாது. இந்த கோயிலை எடுத்துட்டு போக மாட்டேன். இந்த கோயிலை இங்கே விட்டுடுவேன். என் பின்னால உங்களுக்கு எல்லாம் இது சொந்தமாக எல்லாரும் கோயில மாதிரி பம்பு கொடுக்க மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், உங்ககிட்ட வரி வட்டம் பெருசா வாங்க மாட்டேன். ஏதோ மாதம் கொஞ்சம் உதவியில் இந்த கோயிலுக்கு செஞ்சீங்கன்னா நான் இதுவரையும் இப்படி வந்து எனக்கு ஒரு உதவி செய்யணும் யாரையும் 2 கை நீட்டி நான் கேட்க முடியாத இருக்கிறேன். இது ஒரு அனாதி மேடுன்னு சொல்லலாம். தருமபுரி மாவட்டம் பாபுபட்டி தாலுகா தென்னூர் பக்கம் வடகரை, அந்த வடகரை எல்லையில ஒரு அனாதி மேட்டு இருக்குது. அற்புத காட்சி. எடி நின்று பார்த்தா பெருமா கோயில், உள்ள வந்து பார்த்தா பெருமையான கோயில். சொர்க்கமே இங்கதான் இருக்கு. சொர்க்கமே இங்க இருக்கு. வந்து பாருங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கா இல்லையா? நீ எங்க போய் பார்த்தாலும் சொர்க்கத்தை பார்க்க முடியாது. அதனால இன்னைக்கு அமாவாசை. இந்த எம்பெருமான் சிவனுடைய நான் உங்களுக்கு இடத்துல சொல்லிட்டேன். நான் சொன்னதில்லை, தவற மாட்டேன். உங்களால் நல்ல மனசு வச்சு எத்தனை கோடி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்று, நாம் எல்லாம் வந்து மண்ணுக்கு சொந்தக்காரர் தான். நமக்கு மண் சொந்தம் இல்லை. நாமெல்லாம் மண்ணுக்கு சொந்தக்காரர். நமக்கு மண் சொந்தம் இல்லை, பணங்காசு சொந்தம் இல்லை. இருக்கிறவரோட அன்பு சொந்தம். அன்பே சிவன், அன்பு சொந்தம். அன்புக்காக தான் வளைஞ்சு கொடுத்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எதுவும் கூட அழுவதும் இல்லை, வருவதும் இல்லை. நம்ம கூட அழுவதும் இல்லை, வருவதும் இல்லை. நாம் அந்த கோயிலுக்கு வந்து செய்கிற ஒரு தொண்டோ, இந்த கோயிலுக்கு செய்கிற ஒரு சிலைகளோ எப்பயும் நம்மளை மறக்கிறது இல்லை. நாம் போட்ட காசு வீண் போகிறதே இல்லை. ஒரு அடியாளத்தை நம்ம வச்சுட்டு போயிடுறோம். எத்தனை ஏக்கரா வாங்கினாலும் நம்ம சொந்தமாக இருக்காது. எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும் அது சொந்தமாக இருக்காது, விட்டுட்டு போயிடும். ஒரு சிலையை செஞ்சு வச்சு பாருங்க, உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். நாம மண்ணுக்கு போனாலும் நாம் செஞ்சு வச்ச சிலை பல பேர் வணங்கி இருக்குது. பல பேர் மக்கள் எல்லாம் வணங்கிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் புண்ணியத்தை கொடுக்குமோ அந்த கடவுள், அது நம்மளால் உற்பத்தி ஆச்சோ அப்படின்றது ஒரு உருவம். அதனால் நான் வந்து உண்மை பேசுகிறேன். நான் கோயில் பார்த்துங்க, இரவா பகலா அந்த கோயிலுக்கு சொன்ன வேலை செஞ்சுக்கிறேன். இந்த கோயிலை கட்டுறதுக்கு முதலீடு பெருசாக வேணும் இல்லை, ஆனால் பெருசாக கட்ட வைக்கிறாங்க. வந்து பாருங்க, இதுக்கு உதவி செய்யுங்க. இதுக்கு உதவி செய்யுங்க. நந்தி கொண்டாந்து வைக்கிறதுக்கு, அந்த நந்தீஸ்வரனை கொண்டாந்து வைக்கிறதுக்கு அது ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு வழியாது. தர்மண்டமாக ஒன்று நடக்குது. அதுக்கு ஒரு உதவி செய்யுங்களே. உங்கள் பேரை கல்வெட்டில் போடுறேன். நீங்கள் ஒன்று 78 லிங்கம் வைக்கணும். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலை. உங்கள் பேரை கல்வெட்டில் போடுறேன். நான் அந்த கோயிலை தூக்கிட்டு போக மாட்டேன். என் மொண்டாட்டி பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போக மாட்டேன். என் சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு போக மாட்டேன். உங்கள் கோயில் பதிவு செய்யுங்க. நாம் எல்லாம் நம் மண்ணுக்கு தான் சொந்தம். இந்த மண்ணெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லை. எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும் நம்மால் வருவதில்லை. நாம் வச்சுட்டு போகிற ஒரு தெய்வம் இருக்க, ஒரு சிலை இருக்க, அது எப்பயுமே அழியாதது. காற்று மழை வந்தாலும் அழியாது. இந்த மண்ணு புரண்டு விழுந்தாலும் அழியாது. நாம் அடுத்தடுத்து இருந்தாலும் வரலாம், அதை பார்க்கலாம். அப்படி நமக்கு ஒரு பெரிய இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஒரு உதவி செய்ய